ஃப்ரெண்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதை மட்டும் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது அப்சைடில் மார்க்கெட் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் வந்து கேப் அப் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அப்சைடில் மார்க்கெட் போகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா கேப் டவுன் ஆனாலும் கேப் டவுன்லேருந்து நம்மளுக்கு கீழே 25,700 நம்மளுக்கு டார்கெட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது தாண்டாங்கன்னா 25,650 நம்மளுக்கு டார்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். வீடியோவில் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி கணக்கு போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோ லிங்க்கில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான புரிதல் வரும். ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் 2 நாள் மார்க்கெட் லீவு. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்ததை வச்சு கணக்கு போட்டு சொல்ல முடியுமோ அந்த தான் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகேவா? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் அல்லது சண்டே ஈவினிங் உங்களுக்கு மண்டேயோட மார்க்கெட் லெவல் என்னென்ன இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.